வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம். கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் மனநல ஆலோசகர் சசி சந்திரன் அவர்களுடனான நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? உடன் உரையாடுகிறார் சௌமியா. இதை ட்ரீட் பண்ணது வந்து ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட். அப்சல்யூட்லி இல்லையா? அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது எப்படி ரொம்ப ஜாக்கிரதையாக காலை ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? அதில் ஆக்சுவலி மேடம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இயல்பாக இருக்க மாட்டோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த கான்ட்ராக்சுவல் கோல் தான் எங்களை கைட் பண்ணுது மேடம். அந்த கோல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லேடி நான் சொன்ன மாதிரி கொல்லணும் உரிக்கணும்னு எல்லாம் நினச்ச அந்த லேடிக்கு வந்து அந்த கோல் வந்து உறவுகள் மேம்பாடுன்னு அவங்களே கலந்து உறவுகள் மேம்பட என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துட்டீங்க. இல்லைங்க, அவங்களும் சேர்ந்தாங்க. அவங்க கோஆப்ரேஷன் தான் சொன்னீங்க, 2 பேரும் சேர்ந்து கற்றுக்கிற விஷயம் தான் இது இல்லையா? ஆனால் அவங்களும் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. சில டைமுக்கு ஒரு தடவை அவங்களுக்கு சொன்னாங்க, மேடம் சசி மேம் உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறீங்க. இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நாங்கள் எடுக்கிறது இல்லை அந்த ஸ்டாண்ட் பொசிஷன் மேடம். நாங்கள் அவங்க கூட ஒரு சுய தேடுபவராக இருக்கிறதுனால தான் இந்த சேஞ்ச் சீக்கிரம் வருதுங்க. ஸோ 6 மாதத்தில் ஒரு சாதாரண ப்ராப்ளம்ஸ், சிலருக்கு வந்து 1 வருஷம் ரொம்ப டீப்பாக டிப்ரெஷன்னு இப்போ கேள்விப்படுறோம். ஆமாம் ஆமாம். ஆங்ஸைட்டி பேனிக் அட்டாக்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகலாம். ஆனால் சிலருக்கு வந்து எங்ககிட்ட ஒரு லைஃப் கமிட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு மென்டர்ஷிப் பண்ணுறோம் மேடம். உதாரணமாக ஒரு 56 வயசு நார்த் இண்டியன் கோயம்புத்தூரில் செட்டில் ஆகி 30 வருஷம் ஆச்சு, ஒரு பிஸ்னஸ் மேனுங்க. அவர் வந்து எங்கேயோ நாங்கள் பண்ணுற ட்ரைனிங்கை கேட்டுட்டு, சசி மேம் நீங்கள் எனக்கு வந்து 4 மாதத்துக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும்னு 3 வருஷமாக வந்துட்டுருக்காரு. அவருடைய பிஸ்னஸை 25 லட்சம் மாதம் பண்ணுறதுலேருந்து இப்போ 70 லட்சம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் பண்ணது என்ன, ரொம்ப சிம்பிளான கோல் என்ன, அவருக்கு வந்து உறவுகள் மேம்படணும். என் தமிழ் சரியில்லாதனால மக்கள் என்கிட்ட சரியாக நடந்துக்கிறது இல்லை, அதனால எனக்கு ஒழுங்காக பேச சொல்லி கொடுக்கணும். இதுக்கு வந்து இதுதான் கோல். ஸோ நான் வந்து ஒரு சிம்பிளான டெக்னிக் எனக்கு தோணுச்சுங்க. அது பாருங்களேன், ஒரு விஷயம், அவர் தமிழ் சரியில்லைங்கிறாரு, அதை போய் எங்கேயா தமிழ் கோச்சிங் எடுத்துக்கலாம், அது நேரம் உங்ககிட்ட வந்திருக்காரு இல்லையா? கரெக்டாக இல்லை, அகைன் அங்கே இந்த பூரணத்துவம்ங்கிற இடத்துக்கு வரும், ஹோலிஸ்டிக். வெறும் தமிழ் மட்டும் இல்லை, எனக்கு வேற பிரச்சனையும் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறீங்க சௌமியா. நான் சொன்ன ஒரு நாள், உங்கள் வாய்ஸை நீங்கள் உங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு அப்புறம் அடுத்த தடவை ஒரு வரும்போது டோன் சுத்தமாக மாறி, என்ன வாய்ஸ் வித்தியாசமாக இருக்குது, துணி வித்தியாசமாக இருக்குன்னு. மேடம் அதில் எனக்கு பலதும் புரிஞ்சுதுன்னாரு. சிம்பிள் விஷயம், சிம்பிள் விஷயம். பாருங்க, எனக்கு இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வேணும், தேவைங்க. ஏன்னா நம்ம நாடு வந்து எத்தனைங்க 1 பில்லியன் ப்ளஸ் எங்கேயோ இருக்கிறோம். ஆனால் அவங்க ஒரு கான்ட்ராக்சுவலாக அவங்க வேலை பண்ணும்போது அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி போகும்போது தான் பிரச்சனை வருதுங்க. அப்புறம் நம்புறவங்களும் கண்ணு மூடிட்டு நம்ம நம்பிடுறோம். அதில் வந்து 2 பக்கமும் பிரச்சனை இருக்குங்க. எனக்கு புரியுது, மேபி டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், காதை மூடினா கூட வந்து விழுது இல்லையா, கொட்டுது இன்ஃபர்மேஷன். பாட்டோ இன்ஃபர்மேஷனோ ஏதோ ஒன்று என்டர்டைன்மெண்ட்டோ எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருக்கு. அப்சல்யூட்லி. அது வந்து ஒரு பெரிய அதே ஒரு விஷச்செடி மாதிரி நம்ம கிட்ட வளர்ந்துட்டு வருது இல்லையா? அளவா இருந்தப்ப எல்லாருக்குமே ஒரு மாதிரி கம்போஸ்டா இருந்தது, லைஃபே கம்போஸ்டா இருந்தது. எனக்கு இவ்வளவுதான்ப்பா, நான் சரியா இருக்கேன்ப்பான்னு இருந்தது. சரி, எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற அவேர்னஸ் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தரை போய் வந்து நம்மளோட பிரச்சனையை ஷேர் பண்ணிக்கணும். முதல்ல அவங்க என்ன ஆலோசனை கொடுக்குறாங்களோ வாங்கிக்கணும். அந்த அவேர்னஸ் மக்கள் கிட்ட இருக்கா? ரொம்ப இருக்குங்க. இதில் தான் நம்ம ஈஸ்டர்ன் கிழக்கு நாடுகளில் இருக்கிற மக்களுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மேல்நாடு மக்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. இது வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தும் நம்ம பலமும் நம்ம வீக்னஸும் கூடங்க. ரொம்ப நம்புறதுனால தான் யார் சொன்னாலும் எடுத்துக்கிறோங்க. ஆனால் இங்கே வந்து சிலர் எங்களை கடவுளாக பார்க்குறாங்க. அதை எனக்கு ரொம்ப ஒரு பயத்தை கூட உண்டு பண்ணுதுங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நான் இருக்கணுங்கிறத ஒரு பெரிய பொறுப்பு எனக்கு. சாதாரண மக்கள் இல்லைங்க, ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, டாக்டர்ஸு, மெடிக்கல் டாக்டர்ஸு, நல்லா படித்தவங்க, பிஹெச்டிஸ் எல்லாரும் எங்ககிட்ட வந்து ஓப்பனாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் ட்ரைனிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்க. ட்ரைனிங் இன் டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் அண்ட் டைச்சிங். எங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் உமன் பல வருஷமாக
ஷீ இஸ் அ கவுன்சிலருங்க. அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் கஷ்டங்க. அவங்க சவுத்து தமிழ்நாடு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டு ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாங்க. அப்புறம் சைக்காலஜி படித்து கவுன்சிலர் ஆனாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க ஹஸ்பண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் இதில் எங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்து இன்றைக்கி அவங்க பண்ணுற கவுன்சிலிங் அதாவது 60+ பீப்புள் ரொம்ப அவங்கள நம்பி வராங்க. ஸோ மக்கள் நல்லா இருக்காங்க. சிலர் வந்து எங்களை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு இருக்காங்க, அந்த மாதிரி சிலர். ஸோ ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் கொடுங்க மாதம் அப்படின்னு. அதனால தான் மந்த்லி டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஒர்க் ஷாப்ஸ் ஆரம்பிச்சிடும். இது வந்து நீங்கள் உங்களோடது ஒரு மக்கள் வேலை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இதுக்கு வந்து நீங்கள் ஒரு மினிமம் சார்ஜாவது பண்ணுவீங்க இல்லையா? கண்டிப்பாங்க. இது மற்றதுக்கும் உங்களதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நல்ல கேள்விங்க. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் இந்த ட்ரைனிங் எல்லாம் புதுசாக இருக்கிறதுனால, புதுசானா ஒரு 10-15 வருஷமாக தான் இருக்குது, சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எங்கள் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து மேக்ஸிமம் 2000 அஃபோர்டபுளாக 1 hour. அதுலேயும் ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி per hour நாங்கள் ரேட்ஸ் வச்சுட்ருக்குறோம் 400 அந்த மாதிரி. இன்னொரு அம்சம் எங்கள் ட்ரைனிங்கில் என்ன அப்படின்னா NSDCA நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் கவுன்சிலிங்க்கு நாங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறோம் எங்கள் சிலபஸ் கொடுத்து எல்லாம். ஸோ இதனால என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறவங்க they are trained to an extent to do counseling. ஸோ பேசிக்லி எல்லா சர்வீசஸ்லையும் என்னுடைய இது எனக்கு ஓரளவுக்கு வசதி இருக்கிறதுனால என்னால் இந்த ஆர்கனைசேஷனை சப்சிடைஸ் பண்ண முடியுதுங்க. ஆனால் எனக்கு அப்புறம் நாங்கள் யார்கிட்டையும் சேரிட்டி வாங்குறது இல்லை. அதை தான் கேட்கணும்னு நினச்சேன். இல்லைங்க, ஏன் வாங்குறது இல்லைன்னா, இப்போ நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட போய் வாங்குறோன்னா அவங்களுக்காக நாங்கள் எங்கள் அப்ரோச்சை மாற்றிக்கணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஆனால் எங்கள் ஓனாக இருக்கிறதுனால, இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக தான் பண்ணுவோங்கிற ஒரு இதில் நாங்கள் பண்ணுறோங்க. சில இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி சிலர் நம்பி அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு எங்ககிட்ட வராங்க, கவுன்சிலிங்க்கு வராங்க. ஏதாவது அவங்களுக்கு இதுன்னா 1-2 கம்பெனிஸ் வருதுங்க. ஸோ அங்கெல்லாம் எங்கள் சார்ஜஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க, ஏன்னா கம்பெனிஸ். ஆமாம், அதே முடியாதவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கூட பண்ணுறோங்க. சேரிட்டி விங் இருக்குங்க, அது NG சந்திரன் சேரிட்டிஸ்ன்னு. அதில் நாங்கள் சூசைட் ப்ரிவென்ஷன், முக்கியமானது அது இல்லையா, ND பிராணா லைஃப் லைன்னு சொல்லி 6 மொழிகளில், அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி உண்டுங்க. நாங்கள் ஒரு 20 பேர் கவுன்சிலர்ஸாக இருக்கோம். நான் சொல்லிப்பேன், நான் தான் தலை, நான் தான் வால் அப்படின்னு. பட் இப்போ இருக்கிற ஒரு நல்ல எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா பூரா ப்ளஸ் இந்த கிரீக் அண்ட் குவாட்டமாலாவில் இருக்கிற ட்ரெயினிஸ் இந்த ஹோலிஸ்டிக் மாடலை நம்பி இப்போ எங்கள் கூட இன்னொரு 4-5 வருஷத்தில் நான் மாத்திரம் இருக்க மாட்டேங்க, ஹெட்டாக ஒரு 10 பேர் இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெரி குட். உங்கள் இது வந்து ஆள் போல் வளரணுங்க தான் வாழ்த்துறோம் நாங்கள். தேங்க்யூங்க. இது உங்கள் அபிமான ஆகாசவாணி கோயம்புத்தூர் FM 103. இன்று வசந்த இல்லத்தில் மனநல ஆலோசகர் சசி சந்திரன் அவர்கள். இந்த ஆர்கனைசேஷன் வந்து நீங்கள் உங்களுடைய சுயத்துக்காக தான் ஆரம்பிச்சேன். நீங்கள் 42 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்கனைசேஷனாக இல்லாமல் உங்களுக்காக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க எல்லாமே இல்லையா? அதுக்கப்புறம் அது ஒரு அமைவனமாக வந்தது எப்போ? 2006ங்க. எப்படின்னா, நான் கேன்சர் வார்ட்ஸில் வேலை பண்ணிட்டு இருந்தேங்க, குப்சாம் நாயுடு ஹாஸ்பிட்டலில் கேன்சர் சப்போர்ட்டிவ் கேன்சர் கவுன்சிலிங் பண்ணிட்டு இருந்தோம். அதில் தான் நான் இந்த மக்கள் வேலையில் வேரூன்னுனதுங்க. ஏன்னா புற்றுநோய்ங்கிறது ஒரு கொடுமையான வியாதிங்க. இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தவர் மிஸ்டர் K. ஸ்ரீனிவாசன், கஸ்தூரி ஸ்ரீனிவாசன். அவர் என்னை நம்பி இந்த கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷனை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டே இருந்துட்டாருங்க. அதில் நான் ஒரு 12 வருஷம் இருந்தேன். அதில் ரொம்ப எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. அப்புறம் போறோன்னு வெளியே வந்தேன். நான் சொன்னேன் இல்லைங்க, நடுவில் ஒரு சலிப்பு வந்தது. போறோன்னு வெளியே வந்தப்போ என்னுடைய ட்ரெயினிஸ் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம நீங்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்னாங்க. இந்த டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ், பீப்புள் ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. 2006 ஃபார்மலைஸ் பண்ணாங்க. ஏன்னா 3 ட்ரெயினிஸ் வந்து 15 ஆனாங்க. இப்போ வந்து ஒரு 50 பக்கம் இருக்காங்க. டைச்சி எல்லாம் சேர்த்துனா 100 பக்கம் வந்துருங்க. ஸோ இத்தனை பேர் உங்கள் ஒரு நிறுவனத்தில், உங்கள் பார்ட் ஆஃப் யுவர் நிறுவனம் எல்லாரும் இருக்காங்க. மனநல ஆலோசனையில் முக்கியமான பங்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்குது இல்லையா? அதை பற்றி நம்ம இன்னும் பேசவே இல்லை. ஸ்கில் டெவலப்மெண்ட்டை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க? அதில் நாங்கள் வந்துங்க சௌமியா, ஸ்கில்லை வந்து நாங்கள் காம்பிட்டன்சின்னு சொல்கிறோம்.
ஸ்கில்லுக்கும் காம்படன்சிக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒன்று இருக்குங்க. ஸ்கில்லுங்கிறது வந்து ஒரு திறமை. இப்போ நான் எழுத்து திறமை, பேச்சு திறமை, இதெல்லாம் திறமைகள். காம்படன்சின்னா ஹோலிஸ்டிக்காக வந்து சேருங்க. அதாவது நம்மளுடைய உடம்புலேருந்து எல்லாம் அந்த காம்படன்சியில் இன்வால்வ் ஆகுங்க. ஸோ நாங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜேஓசி கிருஷ்ணமால் காலேஜில் கொடுக்குற ட்ரைனிங் வந்து காம்படன்சி டெவலப்மெண்ட்டுங்க. 3 லெவல் வச்சுட்ருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் அப்ரெண்டிஸாக இருப்பாங்க. அப்ரெண்டிஸில் தே வில் கெட் டு நோ. ஒரு பேர் ஃபுட் கவுன்சிலர்ஸுங்கிறது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க கூட ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க முடியும். அது ஃபர்ஸ்ட் லெவல், அப்ரெண்டிஸ் லெவல்னு கொடுத்துருக்கோம். இதுக்காக நாங்கள் சிசிஎம் கவுன்சிலிங், கோச்சிங், மென்டரிங் ஒர்க் ஷாப்ஸ் நடத்துகிறோம் வருஷத்துக்கு 2 தடவைங்க. நெக்ஸ்ட் லெவல் போகும்போது தியரிட்டிஷியன் லெவலுங்க. இதில் நாங்கள் டைச்சி, டிஏ டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ், நியூரோ சயின்ஸ்லேருந்து கான்செப்ட்ஸ், தியரிஸ் கொடுத்து அதில் அவங்கள கிரவுண்ட் பண்ணுறோம். தேர்ட் லெவல் வந்து ப்ராக்டிஷனர் லெவல். ப்ராக்டிஷனர் லெவலில் படித்த அந்த ஸ்கில்ஸுங்கிறது லிஸ்னிங் இஸ் எ ஸ்கில்லுங்க கவுன்சிலிங்கில். நாட் ஓன்லி ஃபுல் லிஸ்னிங், ஹோலிஸ்டிக் லிஸ்னிங். கண்ணில்மாவும் கேட்கணும், காதுலையும் கேட்கணும், உடம்புலையும் கேட்கணும். அது கேட்கும்போது தான் மற்றவங்களுக்கு வந்து பிரச்சனையில் ஒரு 25% அது சால்வ் ஆகுது. ஸோ அந்த ஸ்கில்லை, லிஸ்னிங் ஸ்கில் ஒன்றுங்க. கேட்டுட்டு அதை கம்பைன் பண்ணி அவங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது சூஸ் பண்ணுறது ஒரு காம்படன்சி. அப்புறம் டெலிவரி ஒரு காம்படன்சி. அது எல்லாம் பண்ண பத்தாது. அது டோன் ஆஃப் வாய்ஸ் வந்து ஹோல் பாடி ஷுட் கம்யூனிகேட். கரெக்ட். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்க, எங்களை ராதா எங்கிட்ட கேட்டா நீங்கள் அந்த ஸ்கில் எங்கிட்ட ஜட்ஜ்மெண்ட். இப்போ வந்து சிலரெல்லாம் டோன்ட் ஜட்ஜுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் வி ஹாவ் டு ஜட்ஜ். ஒரு பொண்ணுக்கு ஒரு குடும்பத்தில் யாருக்கிட்ட க்ளோஸாக இருக்கலாம், எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். ஆனால் யார்கிட்ட ஒரு பவுண்ட்ரி, ஒரு எல்லை வச்சு நடந்துக்கணுங்கிறது ஒரு ஒரு பெரிய ஸ்கில்லுங்க. எனக்கு அது இல்லாமல் இருந்தது. பல வருஷம் ஆச்சு அது வரதுக்கு. கவுன்சிலர்ஸாக நம்மளுக்கு அது தேவைங்க. சில நேரங்களில் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவாங்க கிளையண்ட்ஸ். அவங்கள வீட்டுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா நம்மளை வீட்டில் பார்க்கும்போது நம்ம ப்ரொஃபஷ்னலிசம் போயிடுங்க. கரெக்ட். ஸோ த ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸ்ன்னு இருக்குங்க. பாடி லாங்குவேஜ், எல்லைகள், இதெல்லாம் டெவலப் பண்ணுறதும் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இதுங்க ட்ரைனிங். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது அவங்க வேலையில் இருக்கும்போது வேற ஒரு பர்சன், அவங்க வீட்டில் ஒரு மதராவோ ஒரு ஒய்ஃபாவோ அவங்க வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. இவங்களுக்கு வந்து அதை பார்த்து இவங்களும் நம்மள மாதிரி தானே, இவங்களுக்கும் எல்லா கஷ்டங்களும் இருக்கு, இவங்க என்ன நம்மளால நம்ம கொடுத்துட முடியும் அப்படின்னு நினைக்க கூட ஜட்ஜ் பண்ணுறது கூட ஜட்ஜ் பண்ணலாங்க. ஆனால் நம்ம பண்ணுற வேலையில் ஒரு இது டைல்யூட் ஆகிடுங்க. கரெக்ட். ஸோ நாங்கள் வந்து அதில் அந்த காம்படன்சி டெவலப்மெண்ட் தான் ரியல் சேலஞ்சுங்க. தியரிட்டிக்கலாக பேசலாங்க, ஆனால் கொண்டு வர்றது வந்து அவ்வளோ சுலபம் இல்லைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சௌமியா, நான் ரொம்ப ரீசெண்டாக தெரிஞ்சிட்டது வந்து இந்த மாற்றம் எங்கள் டீம் மெம்பர்ஸ், கிளையண்ட்ஸ் கொண்டு வரும்போது குடும்பங்கள் ஒத்துக்கிறது இல்லைங்க. அவங்க மாற்றத்தை கொண்டு வரதுக்கு ஒத்துக்கிறது இல்லை. மாற்றம் வந்ததுக்கப்புறம் அவங்கள ஒத்துக்கிறது இல்லைங்க. நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒரு மாமியார் மகனுக்கு சொல்கிறாங்க, பொண்டாட்டி நிமிர்ந்து நடக்கிறா, அடிச்சு சரி பண்ணுங்கிற. அவன் நிமிர்ந்து நிற்கக்கூடாது உனக்கு முன்னாலேயும். இது நிஜமாக நடந்ததுங்க 15 வருஷத்துக்கு முன்னால். அதை சரி பண்ணு, அடிச்சு சரி பண்ணு. அவர் அடிச்சுட்டு இருந்தார். அண்ட் ஷீ இஸ் அ பீயிங், படிச்ச பொம்மை. கேட்கும் போதே நமக்குலாம் கஷ்டமா இருக்கு. ஸோ சேஞ்ச் கொண்டு வரும்போது நாங்கள் அதுக்கான ப்ரொடெக்ஷனும் கொடுப்போங்க. உன் துணி, உன் தைரியம் எல்லாம் வீட்டில் கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்லுவாங்க. அங்கே இங்கே இருக்கிற மாதிரி வெளியே இருக்கக்கூடாது. ஏன்னா அதை வந்து ஒரு ஆணவமாக பார்ப்பாங்க, வீட்டில் திமிர பார்ப்பாங்க. அதனால அங்கே அடக்கி வாசி. இது வந்து நீங்கள் பெண்களுக்கு சொல்கிறீங்க, ஆண்களுக்கு ஒன்றும் இல்லையா? ஆண்களுக்கு ரொம்ப இருக்குங்க. ஏன்னா 2 விதமாகவும் ஆண்கள் இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு அந்த சேஞ்ச் இருந்தால் ஒத்துப்பாங்கல்ல வீடு. ஆக்சுவலிங்க பெண்கள் ரூல் பண்ணுற வீடுகளில் ஆம்பளைங்க மாற்றம், பெண்கள் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆண்கள் அரசாங்கம் நடத்துகிற வீட்டில் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க பெண்களுடைய மாற்றத்தை. ஸோ நாங்கள் அதான் சொல்கிறேன், எங்கள் வேலை வந்து மல்டி டைமென்ஷனல், மல்டி லேயர்டு. எப்படி ஹோலிஸ்டிக் மாடல் இருக்கோ எங்கள் மாடல் இன்னொன்றும் இருக்குங்க, டைமும் ஸ்பேஸும் இருக்குங்க. எங்கள் இன்டர்வென்ஷன்ஸ் நாங்கள் பண்ணுறது டைம்லி பண்ணணுங்க. ஸோ எங்கள் ஸ்கில் வந்து இந்த டைமை எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். யூ கான்ட் மேனேஜ் டைமுங்க. டைம் ஹேஸ் இட்ஸ் ஓன் இது. அதனால நம்ம டைமை எப்படி யூஸ் பண்ணுறது, டைமில் எப்படி நம்மளை யூஸ் பண்ணுறதுங்கிறது அது ஒரு ஸ்கில் நாங்கள் சொல்லி. ஸ்பேஸ் எந்த இடத்துல வருது? இப்போ இங்கே உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்பேஸ், என்னுடைய பிஹேவியர், என்னுடைய திங். இப்போ நான் வீட்டில் போனால் இதே மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேயோ பசங்கிட்டேயோ என் சன்ஸ்கிட்டேயோ பேச முடியாது இல்லைங்க. ஸோ இடம் பொருள் ஏவல் எந்த இடத்து. இப்போ சிலர் யங்ஸ்டர்ஸ் கேட்பாங்க, இது பொய்மை இல்லையா,
எல்லா இடத்துலையும் நாங்கள் ஒரு மாதிரி இருக்கணும். இது வந்து நம்ம மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லி கொடுக்குறது. நீயா இரு. நீயா இருக்கிறது என்ன, நம்ம கலாச்சாரம் என்ன சொல்லுது, இடம் பொருள் ஏவல். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இருக்க எங்கள் ஸ்கில்ஸ் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு, ட்ரெயினிஸு, நானும் அப்படி இருக்க பழகிறேங்க. சில இடங்கள்ல இந்த மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் பேசுவேன். அப்படிதான். அப்பதான் நீங்க வந்து அவங்க கொண்டு வர முடியும் உங்க இடத்துக்கு, இல்லையா? இது உங்கள் அபிமான ஆகாசவாணி கோயம்புத்தூர் FM 103. வசந்த இல்லத்தில் இன்று மனநல ஆலோசகர் சசி சந்திரன் அவர்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடி கொண்டிருக்கிறார் சௌமியா. நீங்க அந்த பூர்ணத்துவம் சொல்லும் போதே அதுல என்னெல்லாம் இருக்குன்னு இதெல்லாமும் இருக்கு. ஆமாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சின்னதா அவ்வளவும் இருக்கு. இப்போ முக்கியமாக ஒரு புது பிரச்சனை எங்களுக்கு வந்திருக்குங்க. இதுக்கு நாங்கள் ஒரு புது படிப்பினை பண்ண வேண்டியிருந்ததுங்க. இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெண்டர் இஷ்யூங்க. அதாவது ஹோமோசெக்சுவாலிட்டி, கேன்னு ஒரு அதர்னு ஒன்று கொடுத்துருக்குங்க. அவங்க எங்ககிட்ட கவுன்சிலிங். அதில் வந்து சில வெஸ்டர்ன் இது ஜாஸ்தி இருக்கு, இல்லையா? வெஸ்டர்ன்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கே இந்தியன் மென்டாலிட்டியில் அக்செப்டன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். அக்செப்டன்ஸ் இப்போ வந்துட்டு இருக்குங்க. ஆனால் அதில் ஒரு யங்ஸ்டருங்க ரொம்ப எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு 27 வயசு ஒரு தம்பிங்க, கோயம்புத்தூரில் வெளியூருங்க. அவர் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா ஒரு சாதாரண பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, அவங்க ஒரு வசதி உள்ள குடும்பம், ஒரு சாதாரண பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ வந்து எப்படியோ குழந்தை இன்னைக்கு பல விதமாக குழந்தை பெற்றுக்கலாம், அந்த மாதிரி பெற்று அப்புறம் நீ லைஃப் கே லைஃப். அந்த பையன் எங்ககிட்ட வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு ஒரு பொண்ணனுடைய வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலை. சில டாக்டர்ஸும் சில குருஸும் என்ன சொல்கிறாங்கன்னா இதை மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி வந்து அது நம்ம கையில் இருக்காங்கிறதே எனக்கு தெரியலிங்க. மாற்ற முடியுமா, மாற்றணுமா, அது சரியானதா அப்படின்னு எனக்கு தெரியலிங்க. ஆனால் இந்த தம்பி எனக்கு கொடுத்த படிப்பினை வந்து யாரையும் நம்ம கீழே லெவலில், பணத்தில் கீழே லெவலில் இருக்காங்கன்னு நினச்சி அவங்கள நம்ம ஏமாற்றக்கூடாதுங்கிற ஒரு பெரிய படிப்பினை வந்து எனக்குள்ளே இருக்குங்க. அதை ஊர்ஜிகப்படுத்தினார். நல்ல பண்பு, இல்லையா? அது சொல்கிறது. அவர் வெளியூர் போயிட்டாருங்க இப்போ. ஆனால் ஒரு பெரிய பண்புங்க அவர்கிட்ட இருந்து. ரொம்ப எங்கள் கூட கவுன்சிலிங் கூட கொஞ்சம் நாள் பண்ணாருங்க. இதில் வந்து நீங்கள் 8லேருந்து 80 கவுன்சிலிங் சொல்லிட்டீங்க. இதில் இந்த தம்பி பற்றி சொன்னீங்க, நம்ம ராதா பற்றி பேசினோம், இல்லையா? நிறைய பேசினோம். இதில் வந்து இந்த 8லேருந்து 80 நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து இந்த காலேஜ் படிக்கிறவங்களோ, ஸ்கூல் குழந்தைங்களோ, அதெல்லாம் ஓகே. அது நார்மலாக இப்போ ஸ்கூல்லையே வந்து கவுன்சிலர்ஸை வந்து கூப்பிட்டு சைக்காட்ரிஸ்டோ சைக்காலஜிஸ்டோ சொல்லிக் கொடுங்கங்கிறாங்க, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே. இந்த வயசானவங்க எங்கே வராங்க உங்ககிட்ட? வயசானவங்கன்னு சொல்கிறதுங்க ஒரு 30லேருந்து 80 வரைக்கும் சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் ஏஜ் குரூப்புக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. இல்லை, நான் 30லேருந்து 60 கூட நான் விட்டுடுறேன். இல்லைங்க, அங்கே வர்ற பிரச்சனை வந்து லார்ஜ்லி ஈகோ இஷ்யூஸுங்க. பிட்வீன் ஹஸ்பண்ட். 60க்கு மேலே எங்கள் வயசுலிங்க ஒரு லேடி 3 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் கிராண்ட் டாட்டர் அனுப்புனாங்க, அம்மா சூசைடல் அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு மகன்கள் தான், 4 மகன்கள். இந்த மகன்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள விட்டு தூரம் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த அம்மாவுக்கு வந்துடுச்சு. லோன்லினஸ், வருத்தம் எல்லாம் வந்தோடனே அவங்க என்னை விட ஒரு 2-3 வயசு பெருசுங்க. அவங்க ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வராங்க. அவங்க சூசைடை நினச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு சூசைட் கமிட் பண்ணி. அவங்களுக்கு நம்ம மதிக்காத ஒரு வாழ்க்கை எதுக்குன்னு யோசனை பண்ணுறாங்க. மதிக்காததா இல்லை இந்த தனிமை அவங்கள அப்படி ஒரு ரெண்டும் கலந்துடுது. ஏன்னா வேலையிலேருந்து நம்ம சம்பாதிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சொசைட்டி நம்மளை ஒரு மாதிரி பார்க்குதுங்க. இப்போ என்னையே சிலரெல்லாம் சொல்லுவாங்க, இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையா, இப்படி ட்ரெஸ் பண்ணணுமா, அது நீங்கள் PhD வேற படிக்கிறீங்க. காலேஜ்லேயும் என்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் நான் போயிட்டு இருந்தேங்க. அங்கே சிலதெல்லாம் இந்த ஓல்டு க்ரோ வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து முதல்லலாம் எனக்கு பாதிக்கும். இப்போ நான் வந்து இதை ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கிறது இல்லைங்க. அப்பப்போ கொஞ்சம் இடிக்கும். ஆனால் இது இப்படி தான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் வரும். நான் அந்த வயசில் எப்படி இருக்கணும் அப்படின்னு வருங்க. அந்த ஒரு கேள்வி 60+ வருதுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லிமிட்டு சொசைட்டி கொடுத்துருக்கு இத்தனை நாள். ஒரு 60ன்னா இப்படி தான் இருக்கணும்னு. இப்போ அது மாறிடுச்சுங்க. அதில் வந்து சொசைட்டியும் ஒத்துக்கணும், நம்மளும் ஒத்துக்கணும். சொசைட்டி ஒத்துக்கலையோ இல்லையோ நம்ம எப்படி நம்மளுடைய வயசை அனுபவிக்கிறது. உதாரணமாக என் பர்சனலாக சொல்லும்போது எனக்கு
டேஸ்ட்டு இப்போ நல்லா பிடிக்கும். இந்த டைச்சி எல்லாம் பண்ணுறதுனால ஃப்ரீடம் இதெல்லாம் எப்படி இருக்கிறது, இந்த ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தியாக வருதுங்க. ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஈகோ ரிலேட்டட் இஷ்யூஸ், கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறது. இத்தனை நாள் பையன் கேட்டான், ஆனால் இப்போ கேட்கறது இல்லை. முக்கியமான அது இல்லையா, முக்கியம். கணவர் இருந்திருப்பாரு, அப்புறம் கணவர் இல்லாமல் போயிருப்பாரு, இப்போ குழந்தைங்களை கவனிக்கல வந்து அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வருது. நேர்களே, மனநல ஆலோசகர் சசி சந்திரன் அவர்களுடனான நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் திங்கட்கிழமையன்று வசந்த இல்லம் ஆரோக்கியமே ஆனந்தம் பகுதியில் கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.